ஜானி ஜானி காலையிலே ஜானியை போட்டு ஒரே கோவமா கூட்டிட்டு இருக்கீங்க. பாத்தியா நகோமி, ஜானி இங்க ஒரே குர்குரே லேஸ் இந்த நூடுல்ஸ் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன கெமிக்கல் ஐட்டமா வச்சிருக்கான் பாரு. என்னதான் ஜானியோட அப்பா குழந்தைய வளர்த்திருக்காருன்னே தெரியல. அவனை திட்டினா கரெக்டா இருக்கும். கூப்பிடுங்க ஜானியை, கூப்பிடுங்க. ஜானி வந்துட்டேன் பாட்டி. என்னாச்சு தாத்தா, கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு காணும் பொங்கல் இல்லையா, அதான் எல்லாரும் பீச்சுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பீச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த சிப்ஸ் பேக்கெட்டை மறந்துட்டேன்னு யோசிச்சேன். இப்ப வந்தா நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஜானி, இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு லங்ஸ் கிட்னி இதெல்லாம் பாதிக்கப்படும் தெரியுமா? நீங்க வீடியோ எல்லாம் பாக்கலையா? நான் உனக்கு அமெரிக்கால இருந்து வரும்போது பர்பி, எள்ளுருண்டை, உடச்சக்கல்ல உருண்டை, தேன் மிட்டாய், தேங்காய் பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா தம்பி. என்ன தாத்தா, நீங்க அமெரிக்கால இருந்து வந்தா பார்த்தா பர்கர், ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி சாப்பிட வாங்கி தந்தீங்கன்னு பார்த்தா இன்னும் அந்த காலத்து வில்லேஜர் மாதிரி பர்பி, கடல மிட்டாய், எள்ளு உருண்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் ஜானி நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதும் எனர்ஜியா இருக்கும். இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும் ஜானி. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே. நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் சாப்பிட வேணாம், இந்த ஸ்நாக்ஸுக்கே நீங்க சொல்றீங்க. நான் என்னன்னா அப்பா கிட்ட எனக்கு KFC, பீஸா, பர்கர் இன்னைக்கு மத்தியானம் வாங்கிட்டாங்கன்னு மெயின் டிஷ்ஷுக்கே சொல்லிருக்கேன். சொல்லுங்க. லெமன் சாதம், சப்பாத்தி இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. இதெல்லாம் நான் டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் எனக்கு வேணாம் பாட்டி. இன்னைக்கு நீ வெளியில போய் சாப்பிட்டீங்கன்னா விலையும் அதிகமா இருக்கும், அது இல்லாம கூட்டமாவும் இருக்கும், அது எதுவுமே சுத்தமாவும் இருக்காது. சரிங்க, உடலுக்கு கேடாவும் இருக்கும். பாட்டி சொல்றது கேளுங்க. நாங்க அமெரிக்கால இருந்தாலும் எல்லாமே வீட்டு ஃபுட்டோ. ஜானி தாத்தா, பாட்டி குடுக்கறது எல்லாத்தையும் பத்திரமா வாங்கி தாத்தா சொல்ற பத்திரமா எடுத்துட்டு போப்பா. எடுத்துட்டு போய் சாப்பிடு. மத்த வெளியில கண்டதை விக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. சரி தாத்தா. ஓகேவா ஜானி? காலத்து வில்லேஜர் மாதிரியே இருக்கீங்க. தாத்தா சொல்றத கேளுப்பா. இவ்வளவு கம்பேர் பண்றாங்க, நம்ம வேற வயசானவங்க சொன்னா கேட்கணும் வேற சொல்லிருக்காங்க. போய் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுட்டு நம்ம KFC பீஸாவே சாப்பிடுவோம். இப்ப அதை எதுக்கும் எடுத்துட்டு போவோம். சரி நான் வர 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 நகோமி சொல்லுங்க. என்ன இந்த பிள்ளைங்க போய் மணி 9க்கு மேல ஆகுது, இன்னும் வரவே இல்லையே. ஜானி எல்லாம் வெளியே போயிட்டு இன்னும் வரலையே. கொஞ்சம் எட்டி பாரு. வலிக்குதே, தலையெல்லாம் சுத்துதே. அம்மா வலிக்குதே. ஜானி குரல் மாதிரி இருக்கு. தாத்தா வயிறு. ஜானி ஜானி தாத்தா என்னடா அழுதுகிட்டே வர? ஆமா தாத்தா, வயிறுலாம் வலிக்குது. என்னாச்சு? நீங்க சொன்னதை கேட்காம நான் பீஸா பர்கர்னு சாப்பிட்டு போயிட்டேன். ஆனா எனக்கு தோணுச்சு நீங்க கொடுத்ததே சாப்பிடலான்னு. ஆனா இந்த மைண்ட் வாய்ஸ் தான் அங்கதான் ட்விஸ்ட் வச்சு என்ன அதை சாப்பிட சொல்லிடுச்சு. இப்ப எனக்கு வயிறு வலிக்குது தாத்தா. பாத்தியா, நான் போகும்போதே உனக்கு சொல்லி அமிச்ச இல்ல, பெரியவங்களோட பேச்ச கேட்கணும்டா தம்பி. நீ இந்த மாதிரி கேட்காதனால உடம்பு கெட்டு போச்சு. இப்ப மாத்திரை வாங்கிதான் உனக்கு சரி பண்ணணும். நான் கொடுத்த நல்ல உணவே சாப்பிட்டு இருந்தா இந்த பிரச்சனை இல்ல. ஆமா தாத்தா, ஒழுங்கா உங்களுக்கு கீழ்படிஞ்சிருக்கணும். கீழ்படியாததுனால பாரு எவ்வளவு விளைவு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்திருக்க நீங்களும் இப்படிதான் வீட்டுல அம்மா அப்பாவும் பெரியவங்களும் கொடுக்குற நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு எந்த பலவீனமும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா வாழுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி இந்த வயிற்று வலி, இந்த வாந்தி, தலை சுத்தெல்லாம் மாட்டிக்காதீங்க. ஒழுங்கா இந்த தாத்தா பாட்டி பெரியவங்க சொல்றதை கீழ்படிங்க. இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டை மெயினா சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இனிமேட்டு சாப்பிடவே மாட்டேன். கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜானி சொன்னதை இதே மாதிரி நீங்களும் ஜானி மாதிரி அனுபவிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு உடல்ல நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். Until then, நான் உங்க ஜானி. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. God bless you. Thank you friends. Thanks for watching.